உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய கடிதத்தோடு இன்றைக்கு நம்மை சந்திக்கிறார், அல்லது நாம் அவருடைய கடிதத்தோடு அவரை சந்திக்கிறோம், இப்படி தான் சொல்ல முடியும். கடிதம் என்பதும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். நம்மள எத்தனை பேர் இப்பெல்லாம் கடிதம் எழுதுகிறோம்? அதுவும் இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் கடிதம் எழுதுவதுங்கிற அந்த கலையே மறந்து போயாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளல் பெருமான் காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது அந்த தபால் துறை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கால் பதித்து கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அந்த துவக்க நாட்களில் நம்முடைய வள்ளல் பெருமானும் கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதில் யாருக்கு? நான் மிகப்பெரிய ஞானி, எல்லாம் கடந்தவன், எளியவர்களை பற்றி அக்கறை கொள்ள மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. தன் மீது அன்பு செலுத்துகின்றவர்களுக்கு மிக அக்கறையாக அந்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் முழுக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேங்கி நிற்கிறது என்ன தெரியுமா? நான் உன் மீது அக்கறையாக இருக்கிறேன், உன் மீது பாசமாக இருக்கிறேன், உன் மீது எனக்கு மிகவும் அன்பு இருக்கிறது அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இந்த கடிதத்தில் அதிகமாக தெரியுது. அதுலேயும் மிக அதிகமாக தன்னை விட கீழானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? நீ என்னை விட கீழானவன் இல்லை, என்னோட அன்புக்கு பாத்திரமானவன், உனக்கு உடல் நலம் இல்லைன்னா எனக்கு அதில் அக்கறை இருக்குது அப்படின்னு மிக தெளிவாக, மிக நீளமாக, மிக விரிவாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது படிக்க படிக்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய தமிழ் வார்த்தைகள் தான். ஆனால் அதில் தெரிவது என்ன என்றால் நம்முடைய சிதம்பரம் ராமலிங்கம் என்று நாம் கொண்டாடுகின்ற வள்ளல் பெருமானின் வாஞ்சை, அவருடைய மனசின் ஈரம். இதுதானே ஆன்மீகம் இல்லை? ஆன்மீகம்ங்கிறது தனிமையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு தவம் புரிகிறேன்னு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவது இல்லை என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் இந்த கடிதமும் ஒரு ஆன்மீக குறிப்பு என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்படி மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த பாசம்தான் ஆன்மீகம். அப்படியான ஒரு ஆன்மீக குறிப்பை நமக்கு கடிதமாக கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். கடிதத்தை பாருங்களேன். அது கூடுதலாக இன்னொன்று சொல்லணும், மற்றவங்க கடிதத்தை படிப்பது தவறு என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த கடிதமே ஒரு வரலாற்று ஆவணமாக, ஒரு ஆன்மீக பொக்கிஷமாக இருக்கிறது என்னும்போது இந்த கடிதம் என்பது நம்முடைய கண்களை திறந்து விடுகிறது என்பதுதான் சத்தியமான வார்த்தை. கடிதத்தை பார்க்கலாமா? சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்களுக்கு அன்பு, அறிவு, ஒழுக்கம் முதலிய நற்குணங்கள் வாய்ந்து நம்மிடத்து உள்ளன்பு வைத்த சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு சிவ கடாட்சத்தினால் தீர்க்காயுளும் திட தேகமும் சகல சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவனவாக தங்கள் சுய சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன். தங்களுக்கு இருமலால் தேகம் அப்பக்குவமாக இருக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தார். அவர் தெரிவித்தது தொடங்கி என் நினைவெல்லாம் தங்களிடமாக இருக்கிறது. நித்திரை பிடிக்கிறதும் இல்லை, நான் தொடங்கிய காரியங்கள் ஒன்றும் நடக்கிறதும் இல்லை. மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. உடனே புறப்படுவேன். இவ்விடத்தில் ஒரு பெரிய தடை நேரிட்டிருக்கின்றது. அது இன்னும் 15 தினத்தில் விடும். அதற்கு மேல் பிரயாணப்படுகிறேன். எவ்விதத்தினும் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதியில் பிரயாணப்பட்டு வருகிறேன். தாங்கள் நமது சாமி அவர்களை கொண்டு உபசாந்தி செய்து கொண்டு அதிக உழைப்பெடுத்துக் கொள்ளாமல் சாக்கிரதையாக வர வேண்டும். கடினமான ஔஷதங்களை கொள்ள வேண்டாம். இந்த கடிதம் கண்டவுடன் தங்கள் தேக நிலையை தபாலில் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என் மனம் சஞ்சலித்துக் கொண்டே இருக்கும். தங்கள் அன்பன் சிதம்பரம் ராமலிங்கம். புரட்டாசி 12/9/1864 செவ்வாய்க்கிழமை. ஒரு கடிதம் என்னவெல்லாம் தகவல்களை கொண்டிருக்க வேண்டும். அதில் லெஃப்டில் என்ன எழுதணும், ரைட்டில் என்ன எழுதணும், இப்போ உள்ள தலைமுறையிடம் சொன்னால் தெரியாது அவர்களுக்கு. ஆனால் கடிதத்தை எழுதி முடித்தவுடன் கீழே அந்த வருடத்தை, தேதியை, மாதத்தை, எந்த இடத்திலிருந்து எழுதுகிறோம் என்கின்ற குறிப்பை எல்லாம் எழுத வேண்டும் என்று அப்போதுதான் உருவான ஒரு கலையை நம்முடைய வள்ளல் பெருமான் உடனடியாக கைப்பிடித்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வராது என்று சொல்லவில்லை. ஒரு கடிதம் எழுதுகின்ற கலையை கூட ஒரு ஆன்மீக வழிபாடாக, ஆன்மநேய வழிபாடாக நம்முடைய வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார். இதில் அந்த ரத்தின முதலியாருங்கிறவருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அவர் குசலம் விசாரிக்கிறார். குறிப்பாக தங்களுடைய சுய சரித்திரங்களைன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை பற்றியெல்லாம் எனக்கு தொடர்ந்து தகவல் சொல்லுங்கள், அதை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு.
நம்ம என்ன நினைப்போம், அவங்களாம் பெரியவங்க, அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி தொடர்ந்து எழுதுறது கடிதம், அவங்களுக்கு இந்த தகவல்லாம் வேணுமான்னு, அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம தயங்குவோம். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், அப்படியெல்லாம் இல்லை, உங்களுடைய சுய சரித்திரங்களை எனக்கு தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொல்லி தருகிறார். தங்கள் சுய சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன். தங்களுக்கு இருமலால் தேகம் பக்குவமாக இருக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தார். அவர் தெரிவித்தது தொடங்கி என் நினைவெல்லாம் தங்களிடமாகவே இருக்கிறது. நித்திரை பிடிக்கிறதும் இல்லை. நான் தொடங்கிய காரியங்கள் ஒன்றும் நடக்கிறதும் இல்லை. மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. நினைவெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு தூக்கவும் பிடிக்கல, சாப்பிடவும் பிடிக்கல, என் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது என்னை விட எளியவர் ஒருவருக்கு உடல் பக்குவமாக இருக்கிறது என்று தெரிய வரும்போது இத்தனை இடர்பாடுகளை நம்முடைய வள்ளல் பெருமான் அனுபவிக்கிறார். இதுதான் உண்மையில் ஆன்மநேயம், இதுதான் இறைமை நிலை. இதைத்தான் அவர் சுத்த சிவ சன்மார்க்கம் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார். மற்றவர்களோடு அன்பாக இருங்கள், மற்றவர்களோடு கருணையாக இருங்கள். அவர்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால் அவர்கள் மீது கொஞ்சம் கரிசனம் காட்டுங்கள் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார் என்றால் இதுதானே உண்மையில் உச்சமான சிவம். அதைத்தான் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார், செயலில் செய்தும் காட்டியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். சரி, அந்த இருமலால் அவஸ்தைப்படுறார் அவர் ரத்ன முதலியார் அவர்கள். அதற்கு என்ன செய்யணும்னு சொல்றார் பாருங்க. இவ்விடத்தில் ஒரு பெரிய தடை நேரிட்டு இருக்கின்றது, அது இன்னும் 15 தினத்தில் விடும். மனசு அலபாஞ்சிட்டே இருக்கான். அதனால கூடிய விரைவில் உன்னை பார்க்கணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஆனாலும் இங்கே ஒரு பெரிய தடை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் 15 நாளில் உன்னை பார்க்க ஓடி வர்றேன் அப்படின்னு சொல்றார். போக்குவரத்து அதிகம் இல்லாமல், இப்போது இருக்கின்ற பிரயாண வசதிகள்லாம் இல்லாமல், அப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர் ஒருவரை பார்ப்பதற்காக பயணப்படுகிறார் என்பது எப்படிப்பட்ட ஆச்சரியம் இல்லை? அடுத்தது எப்படி சொல்றார் பாருங்க. எவ்விதத்திலும் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதியில் பிரயாணப்பட்டு வருகிறேன். தாங்கள் நமது சாமி அவர்களை கொண்டு உபசாந்தி செய்து கொண்டு அதிக உழைப்பெடுத்துக் கொள்ளாமல் சாக்கிரதையாக வர வேண்டும். கடினமான ஔஷதங்களை கொள்ள வேண்டாம். உபசாந்தி செய்து கொண்டு அப்படிங்கிறாரு, அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கூடுதலாக கடினமான ஔஷதங்கள்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு 2 அறிவுரையை சொல்லுகிறார். அப்புறம் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க கடிதத்தை. இந்த கடிதம் கண்டவுடன் தங்கள் தேக நிலையை தபாலில் தெரிவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் என் மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கும். அவர் எப்படி இருக்காரோ, அவருக்கு இருமல் குணமாச்சா, அவர் உடம்பு சரியாச்சான்ற ஒரு சஞ்சலம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்க எனக்கு கடிதம் எழுதுங்க என்று அத்தனை ஆதுரம் பொங்க பொங்க வாஞ்சையாக நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு ஆன்ம வழிபாடு தான். மற்ற உயிரை கொண்டாடுகின்ற, மற்ற உயிருக்கு துன்பம் என்னும்போது அதற்காக மனம் வருந்துகின்ற, வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளல் பெருமான் ஒரு உயிர் வாடுகிறது என்றால் வாடாமல் இருப்பாரா? அப்படி வாடுகின்ற ஒரு வாட்டத்தை தான் இந்த கடிதம் காட்டுகிறது. நிச்சயமாக இப்படியான அருட்பெரும் சோதியை நம் கையில் அள்ளி தருகிறார். அதை சிக்கென பிடித்து கொள்வோம். அன்பை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். அது ஒன்றுதான் நம்மை சன்மார்க்கியாக்குகின்ற ஒரே உபாயம். ஆவோம் சன்மார்க்கியாக. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.